ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு புது வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 25,015 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24,895. இந்த மேஜராக இருக்கக்கூடிய 25,015 பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,895. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,769. தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,702. இப்போ அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது 25,209ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை ஓகேங்களா. ஸோ இந்த 25,209 210 அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான ரெசிஸ்டன் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 25,330. அதுக்கு மேலே போகுதுன்னா 25,403. அடுத்த ஃபைனலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கும் 25,522. இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ கன்சால்டேஷன் மார்க்கெட்டாக இருக்க போகுது இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்க போகுதுன்னா அதுக்குன்னு ஒரு ஜோனுக்கு இருக்குது. ஸோ அந்த ஜோனை பொறுத்தவரைக்கும் 25,015க்கும் 25,209க்கும் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் இருக்குது. இந்த 200 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சால்டேஷன் ஜோனாக இருக்குது. அப்போ இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்துக்கு 10 மணிக்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்க தப்பிச்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேயே மார்க்கெட்டு கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்டோ இல்லை 5 மினிட்டோ இல்லை 1 மினிட்டோ இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்டுக்குள்ளே அது எந்த டைம் ஃப்ரேம் 3 மினிட்டு 5 மினிட்டு 15 மினிட் 1 மினிட் இது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 25,209க்கு மேலே ஒரு பாடி ஒன்று முடிஞ்சிருக்கணும். இல்லை இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும் 25,015க்கு கீழே. அப்படி பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆன கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25,209க்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 25,015க்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்ற பட்சத்துக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,209க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். அதுதான் வந்து கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை நாளைக்கு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு. ஃபர்தராக வந்து மார்க்கெட்டை வந்து இதையும் தாண்டி நீங்கள் சொன்ன இந்த 3 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சையும் தாண்டி போகுது அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய நம்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆக மாட்டேறீங்க. ஸோ டெலகிராம் குரூப்பில் தான் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கொடுக்குறோம். அதனால் வந்து டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை நம்ம கம்பைன்டு இண்டிகேட்டருமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது கம்பைன்டு இண்டிகேட்டர்ன்றதில் வந்து 2 விஷயம் இருக்கும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பேஸில் வந்து காமிக்கும் ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு. ரெண்டாவது VWAP. ஸோ இந்த ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி நமக்கு வந்து பிகினர் லெவலாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் லெவலாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து ப்ரீமியத்தில் உள்ள விஷயம், ப்ரீமியம் ட்ரேடிங் விவியோட ப்ரீமியத்தில் வந்து வரக்கூடிய விஷயம். ஸோ நம்ம கம்பைன் பண்ணி இந்த இண்டிகேட்டராக கொடுக்குறோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வேணும்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் கிளைண்ட் ஐடியை. உங்களுக்கு இந்த கோடை வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுவோம். இது வந்து நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கான அடுத்தது பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 56,043ன்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது ஃபஸ்ட்டு 15 மினிட் அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி ஓகே. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 55,783. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,508. தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 55,363. இதில் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாதிரி அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற பட்சத்துக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,462. இந்த ரெட் கலர் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் லைனை மேலே க்ளோஸ் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 56,723. செகண்ட் ரெசிஸ்டன் 56,884. தேர்ட் ரெசிஸ்டன் 57,143. இதுதான் வந்து அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நோ ட்ரேடிங் ஏரியா. அது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கும் மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டுக்கும் நம்ம வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக போட்டிருக்கோம். அதாவது மிட் லைனு 56,204. இப்போ இந்த 56,204க்கு மேலே ஓப்பன் ஆகுது இந்த பாக்ஸுக்குள்ளேயே அப்படின்னா ஒன்று மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம், இல்லை மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம். ஆக மொத்தம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 15 மினிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸ்
ப்ரீவியஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். செகண்டாக பார்த்தீங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,542ன்றது மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் முடியுது 15 மினிட் அப்படின்ற பட்சத்துக்கு 26,411ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவு 26,330. தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்குனா 26,198, கிட்டத்தட்ட 26,200 கிட்ட வரும். இப்போ மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,755 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,887, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,970, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 27,100. ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மர்மூசு கேண்டில் இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு வந்து 27,100 கிட்ட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தவரைக்கும் 26,542க்கும் 26,755க்கும் இன்பிட்வீனில் நோ ட்ரேடிங் ஏரியா. மிட்லைனை பொறுத்தவரைக்கும் 26,617. இப்போ இந்த 26,614க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது. அது கிட்டத்தட்ட அந்த பாக்ஸுக்குள்ளே 15 மினிட் முடியுது அப்படின்னா ஒன்று மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம் பர் டேக்குள்ளே, இல்லை மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10:00க்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இல்லை, கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த டே இன்ட்ராடே லெவலில் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெவல்ஸ்லாம் 100% ஒர்க் ஆகுன்றது அசூரன்ஸ் தர முடியாது. ஸோ இன்றைக்கி எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கங்க. உங்களோட ஓன் அனலைசிஸ் படியுமே ட்ரேட் எடுங்க. செபி ரூல்ஸை வந்து 100% வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அவேர்னஸ் வீடியோஸ்லாம் கொடுத்துட்டாங்க. டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் யார் கொடுத்தாலும் வாங்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய நாலேஜுக்கு பேஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து வர முடியும். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் பேசிக் கிளாஸஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ கிளாஸஸ்க்கான டீட்டெயில் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ்க்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி விடுவோம், லைவ் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கிட்டு பேப்பர் ட்ரேட் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கு அண்டு நம்மளோட லெவல்ஸை பற்றி உங்களுக்கு எந்த ஃபீட்பேக்கு அண்ட் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட ஃபீட்பேக்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ நம்பா.